பாக்யா டெலிகம்யூனிகேஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் ஒரு பிரிவான தி மொபைல் சர்வீஸ் சென்டர் தி மொபைல் ஜர்ச்சின் 10வது கிளை சென்னை புறநகர் பகுதியான உள்ளகரம் மற்றும் நங்கநல்லூரில் 10/3/2025 திங்கட்கிழமையன்று கோலாகலமாக தொடங்கப்பட்டுள்ளது. இதனை திரைப்பட இயக்குநரும் நடிகருமான சிங்கம்புலி மற்றும் நடிகர் நாட்டி என்ற நடராஜன் சுப்பிரமணியன் ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தனர். இந்த நிகழ்வில் அகில இந்திய முத்தரையர் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் எஸ்.எம். மூர்த்தி, கோபி, 185வது வார்டு திமுக வட்ட செயலாளர் திவாகர், 185வது வார்டு மாமன்ற உறுப்பினர் ஷர்மிளா தேவி, நில உரிமையாளர் அசோக் குமார், தமிழ்நாடு கார் உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் பசுமை சதீஷ், கட்டிட உரிமையாளர் அரசகுமார் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். திறப்பு விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் மேலாண் இயக்குநர் அழகு முருகன், பங்குதாரர் ஹரிஹரன் ஆகியோர் வரவேற்று உபசரித்தனர். இந்த நிறுவனத்தின் சர்வீஸ் சென்டர்கள் துபாய், சென்னை மற்றும் தமிழகத்தின் பிற மாவட்டங்களில் இயங்கி வருகிறது. கடந்த 20 ஆண்டுகளாக மொபைல் போன் சர்வீஸ் துறையில் ஈடுபட்டு வரும் இந்நிறுவனத்திற்கு 80 லட்சம் வாடிக்கையாளர்கள் இருப்பதாக அந்த நிறுவனத்தின் செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. பல சமயங்களில் நம்மள மீறி கை தவறிக்கு வேற ஏதாவது டேமேஜ் வரலாம். இன்னொரு ப்ராப்பர் சர்வீஸ் பண்ணிருக்காங்க. அது எந்த மாதிரி மொபைல் ஆண்ட்ராய்டு இருந்தாலும் பல வகையான மொபைல் இருக்கு. அதுக்கு எல்லா சர்வீஸும் பண்ணுவாங்க. இது உங்களோட 10வது கிளாஸ். இதை ஓபன் பண்றது எனக்கு பெருமையா இருக்கு. அதுக்கு விருந்தினர் ஆவது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. இந்த ஸ்டோர் எல்லாமே இங்க எல்லாமே கரெக்ட் பண்ணி தராங்க. மற்றபடி மோஸ்ட் நம்ம ஒரே ஒரு விஷயம் தான், இந்த ஷோரூம்ல இந்த சர்வீஸ் சென்டர்ல ட்ரஸ்ட் இருக்கு. ஸோ உங்களோட ஆண்ட்ராய்டை இங்க கொடுத்து நீங்க ரிப்பேர் பண்றதா அது உங்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு இதுக்குள்ள இருக்கிறது என்ன இருக்கு, என்ன அக்கௌண்ட்ஸ் நம்பர் இருக்கு, என்ன போட்டோஸ் இருக்கு, யாராவது கான்டாக்ட்ஸ் இருக்கு, உங்க பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, அதெல்லாம் ஒரு பேங்க் ஒரு மொபைல்லே இருக்கும். அதை நீங்க ஒருத்தரை நம்பி ஒரு 3 நாள், நான் ஒரு வாரம் ஹஸ்பண்ட் அண்ட் ஆக போறவங்களுக்கு மாத்தி மாத்தி கொடுத்தா என்ன ஆகும், ஒரு படமே ஒரு 100 கோடி ரூபாய்க்கு மேல இதாயிடுச்சு, வசூல் பண்ணிடுச்சு. அதனால உங்களோட இது தண்ணிக்குள்ள விழுந்துருச்சுன்னு கொண்டு நீங்க கொடுத்து அது எவ்வளவு தூரத்துக்கு ட்ரஸ்ட் ஆகுது ரிப்பேர் பண்ணி அதுல இருக்கிறதெல்லாம் எப்படி உங்களுக்கு மட்டும் 1 on 1 அவருக்கும் அவங்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ட்ரஸ்டா ஒரு ஷோரூம் இருக்கிறது அப்படின்னா அது எனக்கு தெரிஞ்சு இந்த சர்வீஸ் சென்டர் மட்டும்தான். ஸோ இதுக்காகவே இந்த சர்வீஸ் சென்டரை நம்ம இனாகிரேஷனுக்கு வரணும், இவங்களெல்லாம் பாராட்டணும், இவங்களை இன்னும் மேலும் வேற வேற பிளாட்ஃபார்ம்ல இவங்களை உயர்த்தி பார்க்கணுங்கிற ஆசையினாலதான் இங்க வந்தேன்.